நற்செய்தியை அதிகாரம் 2 வசனங்கள் 15 தொடங்கி 21 கூடிய லூக்கா 12ஆம் அதிகாரம் 15 தொடங்கி 21 கூடிய உள்ள வசனங்கள். இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடப்படாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். உறுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு உண்மையை சொன்னார். செல்வனாயிருந்தவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கே என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியிலே திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்கு கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே இந்நிறவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்போது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் நமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான சகோதரரே, உழவர் திருநாள், பொங்கல் திருநாள், நன்றி விழா அப்படியெல்லாம் இன்றைக்கு இந்த நாளை ஜருப்பித்துக் கொண்டிருக்கிறோம். உழவர்கள் அவர்கள் மகிழ்ந்திருக்க வேண்டிய ஒரு நாள். அப்படி உழவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்களா? இப்போ மகிழ்ந்திருக்கவில்லை. அவங்க எல்லாம் தெரியுது. உழவர்கள், அதாவது உழவன் கணக்கு பார்த்தா, உழவன் கணக்கு பார்த்தா உலக்கை விட முடியாது. உழவன் கணக்கு பார்த்தா உலக்கை விட, உலக்கைன்னா உலக்கையில் உலக்கு கூட முடியாது. அந்த அவசர அப்படிதான் இன்றைக்கு நிலைமை இருக்கிறது. அரசுகள் நிறைய திட்டங்களை கொண்டு வருகிறது. டிஜிட்டல் அப்படிங்கிற மாதிரி டிஜிட்டலே நம்ம நம்முடைய விளைபொருட்களை வியாபாரம் செய்யலாம் அப்படிலாம் இன்னைக்கு சொல்லுகிறது. ஆனா எத்தனை விவசாயிகளுக்கு செல்லு கூட சிங்கிள் இந்த பட்டன் செல்லு கூட பயன்படுத்த தெரியல. நிறைய துணிகளுக்கு தெரியுது. ஆனா விவசாயிகளுக்கு அது ஆன்லைன் வர்த்தகம் என்ன செய்ய முடியும். ஆனால் திட்டம் அப்படியெல்லாம் கொண்டு வரணும்னு அரசு விரும்புகிறது. ஆனா இவருடைய நிலை இன்னும் உயரவில்லை. இன்னைக்கு சந்தை விலை என்று சொல்றோம். உழவர் சந்தை நல்லா தான் இருக்கு. அந்த உழவர் சந்தை என்ற ஒரு அமைப்பு எல்லா ஊரிலும் இருக்கிறதா என்றெல்லாம் இல்லை. கார்பரேட் நிறுவனங்கள் விவசாய பொருட்களுக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்து அது என்ன ஆகுது, இவர்களுடைய செலவினங்கள் லாபங்கள் எல்லாம் குறைச்சி விடுகிறது. ஒரு வியாபாரிகிட்ட போது ஒரு குவிண்டால் காசு பயிர் 4 ரூபா நம்ம கிட்ட வாங்குறான். அவங்ககிட்ட போனா அது 8 ரூபான்னு சொல்றான். ஒரு குவிண்டால் 1 கிலோ அப்படிங்கிறான். வியாபாரிகளிடத்திலே அதை செய்வது பன்மடங்காக அந்த விலை உயர்த்தப்படுகிறது. அவங்க சேமிக்கக்கூடிய குணம் நிறைய இருக்கிறதுனால காலம் பார்த்து பற்றாக்குறையை ஏற்படுத்தி அப்புறம் அதை விற்பனை செய்வதெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம். எனவே இருந்தாலும் இன்றைய நாள் தமிழர் ஒரு பண்பாடு. என்ன பண்பாடுன்னா, இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு உலகத்துக்கு மட்டும் இல்லை, நமக்கும் கூட நிறைய பேர் பல தொழில்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாமும் இன்றைக்கு ஒரு நாள் நன்றி செலுத்தணும் உழைப்பாளிகளுக்கு. உழைக்கிறதுக்கு பயனுள்ள பொருட்கள், விவசாயினா டிராக்டர் இருக்குது, ஆடுகள் மாடுகள். இப்போ நமக்கு பால் கிடைக்குது. நம்ம வீட்டில் பால் மாடுக்கு ஏதாவது நன்றி செலுத்துகிறோமா? இன்றைக்கு அந்த நாளில் இடத்துல அந்த மாடுகளுக்கும் விவசாயத்திற்கு பயன்படுற மாடுகள் பொங்கலாம் விட்டு பெயிண்டெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு நன்றி செலுத்துகிற நாள் நாளைய தினம். உறவுகளை மேம்படுத்துவதற்கு மனித உறவுகளை, மனித முகங்களை எல்லாம் பார்த்து அவங்களுக்கும் நன்றி சொல்கிறோம். என்ன நன்றி சொல்கிறோம்? அவங்களுடைய உறவுக்கு, அவங்களுடைய உற்சாகமான வார்த்தைகளுக்கு, அவங்களுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு, அவங்க ஏதோ தெரியுதோ தெரியாமலோ முன்னிலையிலோ கரெக்டாகவோ எனக்கு கரெக்டாகவோ நம்ம செய்கிற உதவிகளுக்கு, வழிகாட்டுதலுக்கு, இப்படி மனித உறவுகளை அவங்களுக்கும் நன்றி சொல்லி அவங்களையும் நாம் நினைத்து பார்க்கிறோம். இப்படி இந்த பொங்கல் நாள் தமிழர் பண்பாடு என்று சொன்னதுனால நம்முடைய உழைப்புக்கு
கடவுள் கொடுத்திருக்கிற அந்த விளைச்சல் மண்ணுக்கும் நன்றி செலுத்துகிறோம், அதுல இயற்கைக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல மழை பெய்யலாம், நல்ல மழை பெய்து கெடுக்கிறது, பெய்யாமல் கெடுக்கிறது. நல்ல இயற்கையுடைய தாக்கம், நல்ல சூரிய ஒளி, சூரியனுடைய அந்த வெளிச்சத்திற்கு நாம் இப்படி இந்த விவசாயம் என்ன செய்கிறார், தொழில் செய்கிறவர்கள், தொழிலாளர்கள் எல்லோருமே இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள் என்று இந்த நாளை நம்முடைய தமிழர் பண்பாடாக நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் யதார்த்தத்தை நாம் மறக்க முடியாது, யதார்த்தத்தையும் நாம் மறக்க முடியாது. சொன்னேன், யதார்த்தத்தை நாம் மறக்க முடியாது. இதுதான் சூழல். இன்னைக்கு எத்தனை பேர் நாம் நம்முடைய தொழிலாளர் தொழிலகத்தில், இது நம்முடைய ஃபேக்டரியில, இது நம்முடைய விவசாய பண்ணையில, இது நம்முடைய வீடுகளில் உழைக்கிற உழைப்பாளிகளுக்கு நாம் அவங்களை கௌரவப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இதுக்கெல்லாம் மினிமம் வேஜ் ஆக்ட்னு சொல்றாங்க, குறைந்த ஊதிய சட்டம். குறைந்த ஊதிய சட்டம் அப்படின்னா இன்னைக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கிட்டயே வித்தியாசம் இருக்கு. ஆண்களுக்கு 900 ரூபாய், பெண்களுக்கு 300 ரூபாய். அது என்ன வித்தியாசம்? ஆண்களுடைய உடல் வலிமைக்காகவா இந்த வித்தியாசம்? அதே ஒர்க்கு அவங்க 2 பேர்கிட்டையும் நாம் பெறுகிறோம். அது இவங்களுக்கு 300 எடுத்து அவங்களுக்கு 250, 900 என்று நாம் சொல்லிக்கிறோம். ஆனால் சட்டத்தில் சொல்வது குறைந்த ஊதிய சட்டம், எல்லோருக்கும் சமமான ஊதியம் தரப்படணும். இன்னைக்கெல்லாம் ஒரு வாட்ச்மேனுக்கு மாத ஊதியம் 15,847 என்று அந்த சட்டம் சொல்லுது. நீங்க அவ்வளவு பெறுகிறார்களா அப்படின்னு சொன்னால் கூடி கூட ஒரு 5 ரூபா ஆகணும். எனவே சட்டங்கள் இருக்கிறது, ஆனால் அவைகள் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? உழைக்கிற வர்க்கம் இன்றைக்கு உயர்வதற்கான சூழல்கள் இருக்கிறதா இல்லை என்றுதான் சொல்லணும். இப்ப இந்த சூழல்ல நம்ம பல இடத்துல விவசாயிகளும் உழைப்பாளர்கள் நெருக்கப்படுறாங்க. இந்த சூழலை எங்கே மகிழ்ந்து இருக்க, எங்கே சந்தோஷமா இருக்க அப்படின்னு கேள்விதான் எல்லாம் சொல்றேன். அவங்களை கௌரவப்படுத்துகிறதா, முதலாளிகள் கௌரவப்படுத்துறோமா, இல்லை ஊதியம் கொடுப்பதில் அதில் அவங்க உழைப்பை நாம் கௌரவப்படுத்தி மதித்து ஊதியம் வளர்க்கிறோம். மற்ற கேள்விகள் நமக்குள்ளாக எழுதக்கூடிய இருக்கிறது. தமிழகத்தில் மத்திய அரசு வேளாண் சட்டங்களை கொண்டு வந்ததுனால வடந்தியாக பெரிய போராட்டமாக விழித்ததாக நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இன்றைக்கு கார்பரேட்டுடைய முதலாளித்துவ அந்த தாக்கத்தை தான் இதெல்லாம் உணர்த்திக்காங்க. ஏன்னா அவங்க எலெக்ஷனுக்கு நிறைய பைசா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்னைக்கு சட்டங்களும் திட்டங்களும் இன்றைக்கு வகுக்கப்படுகிறதாக பார்க்கிறோம். ஏழை ஏழையாகவே இருக்கிறான், உழைப்பாளியாக இருக்கிறான், விவசாயியாக இருக்கிறான். ஆனா இந்த ஒரு காலகட்டம் வரும், நான் கூட அடிக்கடி சொல்வேன், எப்பா இருக்கிற இடத்துல விட்டுறாதீங்க, இங்க சாப்பிட முடியுமா, ₹2 ரூபாய்ட்டா வச்சிருக்கீங்க, தங்கமா வச்சிருக்கீங்க, எடுத்து தப்பிங்க போயிடுவான். ஆனா உண்பதற்கு விளைச்சல் பண்ணுவதற்கு நிலையில அனுசரிது. தஞ்சாவூர் பகுதியெல்லாம் நிறைய விளைநிலங்கள் அன்றைக்கு வேற பர்பஸ், வேற நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுவதாக பார்க்கிறோம். அப்போ விளைநிலங்கள் தீர்ந்து விட்டது, விளைச்சல் நம்மிடையே இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமா சொல்லுவாங்க. அறிவியல் டெக்னாலஜியில் இப்பெல்லாம் சில நேரங்கள்ல இந்த அரிசி தவுடு இருக்கு இல்லையா, அரிசி தவுடு, அதில் பிஸ்கட் செய்யறாங்க. காலையில் ஒரு பிஸ்கட், மத்தியானம் ஒரு பிஸ்கட், நைட் ஒரு பிஸ்கட் போதும். நமக்கு எவ்வளவு கலோரி வேணுமோ அதுல கலோரி இருக்கிறது. இன்னும் சில இடங்கள்ல போனீங்கன்னா நீங்க பழுவோடு தைக்க தேவையில்லை, இது மாற்றம் இருக்குது. வாயில போட்டோம்னா நிறையா வரும். அப்படி கொப்பிட்டு அப்படியே மேல வேண்டாம், டேஸ்ட் வேண்டாம் அப்படிலாம் டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறது. அதே உணவு குடல் சுருக்கிறோம், குடல் ஒட்டிடும். ஒரு பிஸ்கெட்ல கலோரி அன்னைக்கு கலோரி ஒரு பிஸ்கெட்ல கிடைக்கிறதுனா நம்ம அந்த காலத்துல நிறைய சோறு போட்டு மீன் ஊற்றி ஒரு கோழி குழம்பு வச்சு நம்ம சாப்பிடுவோம். அந்த காலத்தில் நானும் சாப்பிட்டுருக்கேன். ஒரு கோழி அடிச்சா சாப்பிட்ற நம்ம இருக்கிறாங்க. அப்படிலாம் சாப்பிட்டு குடல் விரிஞ்சலில் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு பிஸ்கெட் தான் குடல் தூக்கிட்டு போயிடும். அதனால ஏற்படுகிற மருத்துவ விளைவுகள் என்னென்னலாம் இன்றைக்கு மாறிவிட்டது. வளர்ச்சி அடை நாகரிகம் தொழில் புரட்சியில் ஏற்பட நம்முடைய பழைய நிலை, பழைய கழிவு சொன்னீங்க, முக்கியமானதை கழிச்சிடக்கூடாது. பழைய வேட்டி சாட்டையெல்லாம் கழிக்கிறது ஓகே, அது பழையதான் அந்த பழமையான சிந்தனைகளை கலைங்க, புதிய சிந்தனையை ஏற்படுத்துங்க. அந்த புதிய சிந்தனை நமக்குள்ள ஒரு வளர்ச்சியை உருவாக்கணும், உறவை ஏற்படுத்தணும், மனித நேயத்தை வளர்த்துக்கலாம். அதான் அது அர்த்தம். அதனால பழைய விவசாயத்தில் விட்டுறணும். எல்லாருமே தமிழ்
கம்ப்யூட்டர் எல்லாம் தான் டெக்னாலஜி படிச்சிடணும். உடனே எல்லா பேருக்கும் அப்படிதான் சொல்லிக் கொடுக்குறேன். விவசாயம் இருக்குப்பா, என்னோட முடியும் சம்பாதிச்சு என்னோட விவசாயம் முடியும். ஆனால் எல்லாருக்கும் அதுதான் நீ வந்து படிச்சு டெக்னாலஜி கம்ப்யூட்டர் இதெல்லாம் படிச்சு டாக்டர் எல்லாம் சென்னை வெளிநாட்டுலாம் போய் கை நிறைய சம்பாதிக்கலாம். 40 வயசுல சென்னை போயிடுச்சு. 40 வயசான கண்ணு போயிடும், குதிரைகளும் போயிடும். வீட்டுக்கு தான் மாறுறாங்க. வேற இதெல்லாம் இந்த டெக்னாலஜி நம்மிடம் கார்பரேட் கம்பெனிகள் எவ்வளவு உயரமோ இன்னைக்கு வந்து 80 ரூபா வாங்கினாங்கன்னா 80 ரூபா 40 வயசுக்கு வச்சிருப்பான். அதுக்கு பிரசிடண்ட் எடுத்து 20 வேலை முடிஞ்ச வேலை முடிஞ்சு 80 ரூபா கொடுக்கறது இல்லைன்னா 20 ரூபா கொடுக்குறது. இவன் 20 ரூபா கொடுத்து 22 25 30 அப்படி இவனுக்கு 40 இவனே அனுப்பிடுவான். அப்போ கம்பெனிகள் எல்லாம் நம்முடைய அந்த ஆட்களை உறுதிநிலையில ஒழிய மற்றபடி நம்முடைய வளர்ச்சிகள் இல்லை. ஆனா நம்மளுடைய மைண்ட் அப்படிதான் போயிடுச்சு. கார்பரேட்டுகள் என்னன்னா அந்த மனதை, அதாவது டெக்னாலஜி வளர்ந்த உடனே இந்த டெக்னாலஜி வந்து விவசாயம் பயன்படுத்துவாங்க. ஏன் தெரியாது, நீங்க எத்தனையோ பேர் விவசாயம் 100 ஏக்கர் 80 ஏக்கர் வைத்துக் கொண்டு மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தி விளைச்சலை அதிகப்படுத்துறாங்க. அது மாதிரி செய்யலாம். ஆனா அந்த மாதிரியான எண்ணங்களை நம்முடைய இந்த தொழில் புரட்சியோ இல்லைன்னா இந்த நாகரிக பண்பாடுகளுக்கு அது கொடுக்கல. சிந்தனையே மாற்றலாம். 2 மாறு. எனவே இன்றைக்கு நாள் இன்னைக்கு நன்றி சொல்கிற நாள். நன்றி சொல்லுவோம் விவசாயிகளுக்கு, நன்றி சொல்லுவோம் விவசாய தொழிலுக்கு உறுதியாக இருந்த கருவிகளுக்கு நன்றி சொல்லுவோம், அந்த மண்ணுக்கு நன்றி சொல்லுவோம், உறவுகளுக்கு நன்றி சொல்லுவோம், இயற்கைக்கு நன்றி சொல்லுவோம். இயற்கையெல்லாம் நாம் எந்த வகையெல்லாம் அசுத்தப்படுத்திருக்கிறோம் நமக்கு தெரியும். அந்த அசுத்தப்படுத்தாமல் இயற்கையை நாம் வந்து என்ன செய்யணும், அதை தற்காலம் போய் நம்மால் முடிந்த அதன் விவேக் சொல்வார். எத்தனையோ மரங்கள்லாம் நடவதாக சொல்லிக் கொண்டு வருவார். இந்த மாதிரி இயற்கையை நாம் ஏதோ ஒரு விதத்தில் பாதுகாக்கலாம். நம்முடைய பணி செய்கிற பணியாளர்களை நாம் கௌரவிக்கலாம். அவங்க எப்படி கௌரவிக்கிறோம், அவரை எப்படி நாம் வந்து என்ன செய்கிறோம், இந்த நாளிலாவது அவங்களுக்கு நல்ல ஒரு துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்து ஒரு போனஸெல்லாம் பொங்கல் போனஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்டது. உழைப்பை நன்றியோடு நினைத்து பார்ப்பதற்கு தான் போனஸ் என்ற ஒரு கான்செப்டே வந்தது. எனவே அந்த இடத்துல உழைக்கிற மக்களை நாம் கௌரவப்படுத்துகிறேன், உழைக்கிற மக்களை நினைத்து பார்க்கிறேன். அந்த உழைக்கிறதுனால ஏற்படுகிற விளைச்சலுக்கு உறுதியாக இருக்கிற ஆடு மாடுகளுக்கு நன்றி செலுத்துகிறேன், உறவுகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த ஒரு நாள், இந்த நாள் எனவே இந்த தமிழர் பண்பாடாகி இந்த நன்றி சொல்கிற அந்த நாளிலே நாம் என்ன செய்வோம், எழுப்போம். அவங்களுடைய பாதுகாப்பை நாம் கொண்டாடணும். அவங்க தான் கொண்டாடணும். அவங்களுக்கு இன்னைக்கு விளைச்சலுக்கு மதிப்பில்லை, பொருட்கள்லாம் அடிமட்ட ரேட்டுக்கு இன்னைக்கு விற்கப்படுகிறது. லாபம் சம்பாதிக்கிறவங்கலாம் வந்து இடைத்தரகர்கள் தான் அதிக லாபம் சம்பாதிக்கிறாங்க. எனவே விவசாயிகளும் ஆய்விலே கூட வளர வேண்டும். விவசாய மண்ணிலே உழைக்கிற வர்க்கம் என்ன செய்யப்பட வேண்டும், இதனால் ஆசிரியப்பட வேண்டும். நல்லா மழை பொழிய வேண்டும், சீதோஷம் நல்லா இருக்கணும். இயற்கை வந்து அழித்து விடாமல், இயற்கை நாம் அழித்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த பணியை தெரிவிப்போம். உறவுகளுக்காகவும் நல்ல உறவுகளுக்காகவும் தெரிவிப்போம். உறவுகள் இன்னைக்கு துருக்கி விட்டது, உறவுகளுக்கு தெரியல. நாகரிகம் வளர வளர உறவுகள் வந்து இன்னைக்கு செல் கல்ச்சர் வந்து உறவுகளை துருக்கி விட்டது சொல்லலாம். உறவுகள்லாம் விளையணும். எல்லோருக்கும் பொங்கல் நாளில் நம்ம புத்தாண்டு எல்லோருக்கும் புத்தாண்டு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி நாம் உறவை நாம ஒரு புத்தாண்டு பொங்கல் நாளில் பொங்கல் வாழ்த்து சொல்லி ஒரு உறவுகளை வலுப்படுத்துவோம். இதையெல்லாம் நினைத்து இன்றைக்கு ஆண்டவரத்தில் கொண்டாடுவோம். ஆண்டவருக்கு தெரியும் உழைக்கிற வர்க்கம் இன்னைக்கு இல்லைன்னா, அதாவது உழவன் சேர்ல கால் வச்சாதான் நாம வந்து சோறுல கை வைக்க முடியும்லாம் சொல்லுவாங்க பெரியவர்கள். அது மாதிரி உழைக்கிற வர்க்கத்தை சமூகம் கண்டுகொள்ள வேண்டும் என்று குறையை தெரிவிப்போம். இறைவனுடைய ஆசிரிய வேண்டுவோம் எழுது நம்முடைய திருப்பணியை தொடர்போம். நன்றாட்டுக்காக தேர்ந்தெடுப்போம். அவர்கள் தாங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலனை பெறவும், இயற்கை சீற்றங்களில் இருந்து அவர்களின் விளைச்சல்கள் பாதுகாக்கப்படவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உண்மை கொண்டாடுகிறோம். உழைப்பாளர் தோழனை இறைவா, நடிகரவருக்கும் பெருமை இல்லை. எங்கள் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை அன்றைக்கு செய்வார்கள். மன்றாடுவோமாக. அன்பாண்டவரை நாங்கள் நோக்கி விழித்திருக்கிற மன்றாட்டுகளை எடுத்து பாரும். உங்களுடைய ஆசிரியர் நிச்சயமாக எங்களுக்கு தேவை, உழைக்கிற வர்க்கத்துக்கு தேவை. எனவே
உமது ஆசிரியரின்றி அருளின்றி இச்சமூகத்திலே என்னுடைய வளர்ச்சி என்பது கேள்விக்குரிய. எனவே குறிப்பாக உழைப்பாளிகளுக்கு உமது ஆசிரியரை வாழ்ந்து அதை மனம் புரிய செய்யும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் ஒரு கையில் இருக்கிற திருவையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வளமான நிலத்தில் விளைந்த காணிக்கைகளை புனிதப்படுத்தியிடம் நிலத்தில் விளைச்சலை உலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணக நிலங்களால் வளம்பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னால் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் நீ உலகத்தையும் படைத்து காலங்களை மாற்றங்களை முறைப்படுத்தி உமது சாயல் மனிதரை உருவாக்கினி. இந்த உலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்து இவ்வாறு அவர்களது படைப்புகள் அனைத்தின் மீதும்
பதினாட்களாக ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேற்றவும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக செய்தரணி. ஆகவே நாங்கள் வானதூதர்களோடு சேர்ந்து உம்மை புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரை மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகியோருடைய ஆசையை சொல்லி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். சிவானிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவரை மாறுபடவாகி அவர் காணப்படவிடம் கண்டு தன்னை கண்டித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று சீடரை கலைத்திருக்கூடியதாவது. அனைவரிடமிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவிலிருந்து அறிஞரின் பின்னத்தை நன்றி செலுத்தி சீடரை கழித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் பின்னம் இது உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் இருப்பினையும் நினைப்பொழுது வாழ்வுதலும் அப்பத்தில் வீட்பளிக்கும் கிண்ணத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நன்றி கூறுகிறோம். கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்கு கொள்ளையங்களை சுயாதியால் வந்து சேர்க்க வேண்டும் என மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைக்கூறுதலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் எங்கள் ஆணையர்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அருட்தந்தை மாண்டராஜன் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தவர்களும் உயிர்த்தெழுகின்ற எதிர்நோக்குடன் உயிர் கொள்கின்ற சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தை நிலை பொறுத்து திருமுக வழியில் ஏற்றவர்களும் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணீர் மரியா அவருடைய கணவரான யோசேப்பு புதிய திருத்தூதர்கள் இந்த உலகிலே பிறந்தவராய் நின்ற புனிதராக அனைவரோடு நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் கல்வி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தேற்று வரலாம் கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிற்பின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தை இணைந்து சொல்வோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு
வாழ் நாளிலே அமைதியை கைவிட நல்ல கொண்டாடுகிறோம். இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் நிலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரிடத்திற்காக தீபராக இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் திருவத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறாங்க. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோமாக. அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற அனைவரும் பேர் பெற்றோர்.
மனமென்னும் பொன்வண்டு உன்னன்பு கட்டுண்டு தமிழாலை கவி பாடும் பேரானந்தம் சிறகுகளால் என் மனம் விரிகிறதே பரத்திட பரத்திட இறையுறவே இணைந்திட இணைந்திட வருகிறதே நம்தன நம்தன வாராயோ பேரன்பே என் இயேசுவே தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே வாராயோ பேரன்பே என் இயேசுவே தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்றுள்ளம் நீ வாழும் பூங்காவனம் மனமென்னும் பொன்வண்டு உன்னன்பில் கட்டுண்டு தமிழாலை கவி பாடும் பேரானந்தம் அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த வழிபாட்டை சிறப்பு செய்த அனைத்து குடும்பங்கள், அன்றைய குடும்பங்கள், இறைவனுக்கு அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களை நன்றி கடனுக்கு தெரிவித்துக் கொள்வோம். அதனால பொங்கல் இந்த முன்கிற அந்த நிகழ்வுகளில் கூட எல்லோரும் இணைந்து செயல்பட்டிருக்கிறீங்க. அதற்கு நன்றி. வருகிற 18/3/96 26 7 மீட்டருக்குள்ள அந்த இருக்கக்கூடிய போர் கீழே செல்வது. அன்பார்ந்த எங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். திருப்பதி முடித்தவுடன் உங்களுடைய பொங்கல் தயாராக இருக்கிறது. இந்த பொங்கல் தட்டில் வாங்கி சாப்பிட்டுட்டு உடனே மேலே போயிடுது. வீட்டு போயிடலாம். உடனடியாக